Hello aspirants, welcome back to a 40-day challenge. This is day 14 of 40-day challenge. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 weeks கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 40-day சேலஞ்சில். இது காரணம் வந்து முழுக்க ஆஸ்பிரன்ஸ் தான். ஆஸ்பிரன்ஸ் வந்து சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறதால மட்டும்தான் நான் நல்லா மோட்டிவேட் ஆகி இந்த செஷனை கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கும் இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் டே 14. நம்ம டே 14ல் மொத்தம் 9 ஃபில்லர்ஸ் எக்ஸாம் ஓரியன்ட் ஃபில்லர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்த்த வேர்ட்ஸை வச்சு நம்ம பார்த்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அண்ட் வொக்காபுலரி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்த வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபில்லர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் நம்ம ரீகால் நல்லா பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஃபில்லர்ஸ் அண்ட் இன் பிட்வீன் ஒரு 3 ஃபில்லர்ஸ், ஃபைனலாக செஷனோட எண்டில் ஒரு 3 ஃபில்லர்ஸ் அண்ட் இதில் ஈச் ஒன் ஃபில்லர் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். மொத்தம் 3 ஃபில்லர் ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் ஒய் அந்த ஆன்சர் நீங்கள் போடுறீங்க அப்படின்ற மீனிங்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப இன்ட்ராக்டிவாக கமெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் நான் கொண்டு வரேன். கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா ரீகால் பண்ணி நம்மளுடைய கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வொக்காபுலரி எல்லாம் ஈஸி தான். வொக்காபுலரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப் இது எல்லாமே ஈஸி தான். ஒன்ஸ் நம்ம வந்து அதை நல்லா ரிவிஷன் பண்ணி ரீகால் கரெக்டாக பண்ணோம்னா இது எல்லாமே ஈஸி தான். ஓகே ஆஸ்பிரன்ஸ், நம்ம இப்போ வந்து நம்ம செஷனுக்குள்ளே போவோம். செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபில்லர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்லர், he was too dash to speak against the corrupt officer during the meeting. He was too dash to speak against the corrupt officer during the meeting. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து ஒரு ஒரு கோலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எந்த இடியம் வந்து இதை ஃபில் பண்ணணும்னு பாருங்கள். he was too dash to speak against the corrupt officer during the meeting. Lion-hearted, chicken-hearted, eagle-eyed, hot-headed, thick-skinned. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி சிக்கன் ஹார்ட்டட் தான் வந்து ஒரு கவர்ட் ஆனால் இல்லை வந்து ஒரு பயந்தங்கொல்லியான பர்சன் அப்படின்ற மீனிங் சிக்கன் ஹார்ட்டட். ஸோ சிக்கன் ஹார்ட்டட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸ்டார்டிங் அ கம்பெனி வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிளானிங் இஸ் ஜஸ்ட் அ டேஷ். Starting a company without any investment or planning is just a dash. Blessing in disguise, storm in a teacup, castle in the air, bowl from the blue, cry over spilled milk. Blessing in disguise, storm in a teacup, castle in the air, bowl from the blue, cry over the spilled milk. Okay, va? Okay. Your answer? ஸோ ஸ்டார்டிங் அ கம்பெனி வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிளானிங் இஸ் ஜஸ்ட் அ டேஷ் மீன்ஸ், அதாவது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிளானிங் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு 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 கனவு மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து நான் மீனிங் சொல்லியிருக்கேன். கேஸ்டில் இந்த ஏர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கேஸ்டில் இந்த ஏர் என்னன்னா, அதாவது வந்து மனக்கோட்டை கட்டுறது. ஓகேவா? பிஸ்னஸ் பிளானுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிளானிங்கோ இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது என்னதுன்றது வந்து கேஸ்டில் இந்த ஏர் மாதிரி தான். ஓகேவா? ஓகே, next. The two politicians often dash over economic policies during debates. The two politicians often dash over economic policies during debates. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ இதுக்கான இடியம் கரெக்டாக ஃபில் ஆகிற இடியம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டே 14ஓட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். டாக் இன் த மேங்கோ. Dog in the mango. Dog in the mango means a person who prevents other from enjoying what he cannot. ஓகேவா? a person who prevents other from enjoying what he cannot. அவங்களால பண்ண முடியாததுனால இன்னொரு பர்சன் என்ஜாய் பண்ணுறதே கெடுப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா பர்சன் who டாக் இந்த மேங்கர்னு சொல்லுவாங்க, மேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் பீயிங் சச் டாக் இந்த மேங்கர் அண்ட் லெட் யுவர் சிஸ்டர் யூஸ் யுவர் லேப்டாப் இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட். ஓகேவா? ஸோ நம்ம மார்க் டெஸ்ட் போகிறதுக்காக நம்ம சிஸ்டர் கிட்டயோ இல்லை பிரதர் கிட்டயோ நம்ம கேட்பாங்க, யூஸே பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா தரவே மாட்டாங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக டாக் இந்த மேங்கர் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாங்கிஸ் இயர். டாங்கிஸ் இயர் மீன்ஸ் அ லாங் டைம். டாங்கிஸ் இயர் மீன்ஸ் அ லாங் டைம். ரொம்ப நாள் சொல்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அப்படி சொல்கிறோம்ல, டாங்கிஸ் இயர். த பைக் இஸ் வித் மீ ஃபார் டாங்கிஸ் இயர். நம்ம யூஸ் பண்ணுற பைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு காலேஜ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை இத்தனை நாள் நம்ம ஒரு 10-15 வருஷமாக வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டாங்கிஸ் இயர். ஓகேவா? ட்ரா அ லைன், செட் அ லிமிட். Draw a line, set a limit. While studying, use draw a line for using mobile phone. While studying, use draw a line for using ஒரு லிமிட் யூஸ் பண்ணிக்கணும்.
நம்ம லிமிட்லெஸ்ஸாக நம்ம வந்து லிமிட்டடாக படிப்போம், லிமிட்லெஸ்ஸாக என்ன பண்ணுவோம்னா ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லிமிட்டாக படிப்போம், அதுக்கப்புறம் லிமிட்லெஸ்ஸாக ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுவோம். ஸோ நம்மளாம் இப்படி தான் இருந்திருப்போம், இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு லிமிட் செட் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரா அ லைன். ஓகேவா? நாட் ஒன்லி ஃபார் யூஸிங் மொபைல் ஃபோன் ஆர் எனிதிங். பர்சன்ஸ்க்கும் வந்து ட்ரா அ லைன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மற்ற பர்சன் கூட லிமிட்டாக இருக்கிறதையும் இது மீன் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து duck in the thunderstorm. Duck in the thunderstorm in a painful condition. Duck in the thunderstorm means ஒரு duck in the thunderstorm. அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பாண்டுக்குள்ள டக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புயலோ இல்லை இடி மழை வந்ததுன்னா அந்த டக் எங்கே போய் ஒழிஞ்சுக்கோ எங்கே ஒழிஞ்சுக்காது. ஸோ அது ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி தானே. டக் in the thunderstorm means in a painful condition. Don't visit your mom right now as she's like a duck in the thunderstorm. இப்போ உங்கள் அம்மா பார்க்காது, ஆல்ரெடி அவங்க பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம போய் நின்னோம்னா அது இன்னும், அதாவது நம்ம எதுவுமே பண்ணாம போயிட்டு அவங்களை டென்ஷன் பண்ணோம்னா அது இன்னும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அதான் சொல்றாங்க, டோன்ட் விசிட் யுவர் மாம் ரைட் நவ் ஆஸ் ஷீ இஸ் லைக் அ டக் இன் அ தண்டர்ஸ்டார்ம். நெக்ஸ்ட், do do a good turn. Do a good turn means do an act of kindness. Do a good turn, அதாவது நல்லது செய்யறது தான் வந்து, அதாவது வந்து கைண்டா உதவி செய்யறது தான் வந்து என்ன சொல்றதுன்னா டூ அ குட் டர்ன். ஜான் டிட் மீ அ குட் டர்ன் லாஸ்ட் மந்த், ஸோ ஐ லைக் டு ரிட்டர்ன் த ஃபேவர் சம் ஹவ். அவங்க பண்ண நல்லதை வந்து அவங்களுக்கு நான் திருப்பி பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது எனக்கு பண்ணதில்லை அவங்களுக்கு வந்து திருப்பி பண்ணணும். இதுவும் வந்து ஒரு டூ அ குட் டர்ன் தான். நெக்ஸ்ட், டான்ஸ் டு ஒன்ஸ் டியூன். ஒபேயிங் ஒன்ஸ் ஆர்டர். ஒபேயிங் ஒன்ஸ் ஆர்டர். ஓகேவா? அதாவது இது வந்து யூஸ்வலா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப காமெடியா சொல்லுவாங்க. டான்ஸ் டு ஒன் ஆர்டர் வந்து ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல, எக்ஸாக்டா இப்ப எனக்கு ஞாபகம் வரல, பட் ரொம்ப காமெடியா இருக்கும். டான்ஸ் டு ஒன்ஸ் டியூன் மீன்ஸ் அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஒபே பண்றது, அவங்க சொன்னா செய்வாங்க அந்த மாதிரி ஒபே பண்றது. ஓகேவா? ஐ ஹவ் குட் இம்ப்ரெஷன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டான்ஸ் டு மை மதர்ஸ் டியூன். I have good impression because I always dance to my mother's tune. Okay. Okay. Dark horse. Dark horse means one who wins unexpectedly. Dark horse means one who win unexpectedly. அதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டடா வின் பண்றவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் wins the game like a dark horse, which is what everyone think, but he has a talent in what I think is what I think. ஓகேவா? ராம் வந்து வின் பண்ணிட்டா அதை வந்து எல்லாருமே டார்க் ஹார்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா உனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டார்க் ஹார்ஸ் மீன்ஸ் ஒன் who wins unexpectedly. நெக்ஸ்ட் வந்து டெட் லெட்டர். A law or ordinance that is no longer. A law or ordinance that is no order. Dead letter. After death of your grandfather, some wiles became dead letter. Some wiles became dead letters. அவங்க கிராண்ட்ஃபாதர் இறந்த உடனே அவங்க இதுக்கு அந்த பத்திரம் அந்த ஒயில்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்து டெட் லெட்டர் மாதிரி, அதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டெமோக்கிள் ஸ்வாட். டெமோக்கிள் ஸ்வாட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரெட். The threat of being arrested is hanging over that man like a Damocles sword. ஓகேவா? Damocles means constant threat. ஓகேவா? அந்த மேன் வந்து அரெஸ்ட் ஆன பிறகு ஏதோ ஒரு எவிடன்ஸ் வச்சு அவனை வந்து இந்த எப்படி சொல்றது, ஹேங் ஓவர் மீன்ஸ் அவனை வந்து கொல்ற அளவுக்கு இருக்க சுச்சுவேஷன் வரா மாதிரி அவனுக்கு ஒரு டொமைக்கல் த்ரெட், அதாவது கான்ஸ்டன்ட் த்ரெட் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. டை அ டாக்ஸ் டெத். டை அ டாக்ஸ் டெத். ஓகே. டை அ ஷேம்ஃபுல் டெத். இது வந்து ஒரு சாப்பிட கொடுக்குற மாதிரி, நீ நாசமா போவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ மோசமா சாவ அப்படி சொல்லிட்டு சாப்பிட கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து டை அ டாக்ஸ் டெத். டு டை அ ஷேம்ஃபுல் டெத். ஓகேவா? ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் பேட் திங்ஸ் யூ வில் டை லைக் a dog's death. ஸோ இங்கேயே பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுலேயே வந்து ஒரு சாபன மாதிரி தான் கொடுக்காங்க, சாபம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆஃப்டர் டூயிங் ஆல் தீஸ் பேட் திங்ஸ் யூ வில் டை லைக் a dog's death. ஓகேவா? ஸோ நீ செத்தனா நல்லா கூட சாக மாட்டடா, நீ இவ்வளோ பாவம் பண்ணிருக்கல, நீ கண்டிப்பா நல்லா சாக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த இடியம். ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்த எல்லாமே வந்து லைக் அனிமல்ஸை வச்சு வந்த மாதிரி தான். டாக், டாங்கி, அதுக்கப்புறம் வந்து லைக் ஹார்ஸ், இது எல்லாமே வந்து அனிமல்ஸ் வச்சு வைக்க மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஈஸியாகவுமே ரிலேட் ஆச்சு. ஸோ இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரேசல் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே. His calm and disciplined nature is the complete dash of his brother's careless behavior. His calm and disciplined nature is the complete dash of his brother's careless behavior. ஓகேவா? இதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. ரிட்டாலியேஷன், grievance, antithesis,
dilemma, obstacle. ஓகேவா? இஸ் காமன் டிசிப்ளின் நேச்சர் இஸ் a complete dash of his, அதாவது கம்ப்ளீட் டேஷ் அவனுடைய காமன் டிசிப்ளின் நேச்சர், அவங்க பிரதர் வந்து கேர்லெஸ் பிஹேவியர். ஸோ இது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி ஆப்போசிட்டாக கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்க சென்டென்ஸுக்கு வந்து என்ன இருக்கிற பிஹேவியருக்கு என்னன்னு சொன்னேன் நான் ஆன்டிதெசிஸ்ன்னு சொன்னேன். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஆன்டிதெசிஸ் மீன்ஸ் ஒரு தெசிஸ் இருக்கும், அதோடைய ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு தெசிஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிதெசிஸ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The employees submitted their dash to the management regarding low salaries and long working hours. The employees submitted their dash to the management regarding low salaries and long working hours. ஓகேவா? இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. ரிட்டாலியேஷன்ஸ், கெரிவென்ஸ், ஆம்பிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேவா? ரிட்டாலியேஷன்ஸ், கெரிவென்ஸ், ஆம்பிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கெரிவென்சஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நான் என்ன சொன்னேன், அஃபிஷியலாக ஏதாவது உங்களுக்கு ஒரு குறை நிறை அப்படி இருக்குன்னா அது அஃபிஷியலாக வந்து போயிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்கன்னா கெரிவென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிவான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுடைய ஆன்சர் வந்து கிரிவான்சஸ் தான். ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா, the country warned that any attack would be met with strong dash. The country warned that any attack would be met with strong dash. ஆப்ஷன்ஸ் என்னன்னா gratitude, hesitation, retaliation, admiration, next cooperation. ஓகேவா? ஸோ the country warned that any attack would be met with strong dash. ஸோ இது மீனிங் நான் சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக இது பண்ணிடுவீங்க. ஸோ இது என்ன, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து phrasal verbs. Fall back on, be able to use in case of emergency. Fall back on, be able to use in case of emergency. Yuki can fall back on her degree in biology if she doesn't succeed in her acting career. ஓகேவா? அதாவது எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால் பேக் ஆன்னு சொல்கிறாங்க. யுக்கி வந்து அவளோட ஆக்டிங் கெரியரில் சக்சீட் ஆகலைன்னா அவளுடைய டிகிரியை வச்சு அவள் என்ன பண்ணிப்பா, எமர்ஜென்சிக்கு அவளோட டிகிரியை யூஸ் பண்ணி அவள் வந்து சர்வைவ் பண்ணிப்பா அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் ஃபால் பிஹைண்ட் எது சொல்லுவாங்க, கோ ஸ்லோவர் தென் ஷெட்யூல். ஓகேவா? லேக், ஃபால் பிஹைண்ட் மீன்ஸ் லேக் ஆகுது. நீ ஷெட்யூலுக்கு ஃபால் பிஹைண்ட் ஆகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீ லேக் ஆகிற அப்படின்னு. ஹரி அப் ஆர் யூ வில் ஃபால் பிஹைண்ட். ஹரி அப் ஆர் யூ வில் ஃபால் பிஹைண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபால் ஆஃப் மீன்ஸ் டிக்ரீஸ். Interest in the project fell off when they realized it wouldn't be profitable. அதாவது fell off, அதாவது டிக்ரீஸ் ஆச்சு. அந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. எப்போனா அது நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் தராது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா fall off. Fall out with, to have an argument with. Fall out with means to have an argument with. I had a falling out with my sister last month and we haven't talked to each other since that day. ஓகே, எனக்கும் என் சிஸ்டருக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறதே இல்லை அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் fall through, fail to happen. Unfortunately my trip to Indonesia fell through because I could not save enough money. fall through means நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஃபால் த்ரூ நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், பட் அதை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஐ மீன் அதாவது வந்து அதை ஹேப்பன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அன்ஹேப்பன்டாகவே போயிடும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து என் ஆஃப் மணியை வந்து சேமிக்காததால் அவரால் இந்தோனேஷியா ட்ரிப்பை வந்து போக முடியல. ஸோ அந்த பிளான் வந்து ஒரு ஃபால் த்ரூ பிளான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபீல் அப் மீன்ஸ் குரோப் மீன்ஸ் செக்ஷுவலி யாராச்சும் வந்து ஹராஸ் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரோப், ஆர் எல்ஸ் ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணுறது, டச் மூலியமாக மோஸ்ட்லி வந்து க்ரோ பண்ணுறது வந்து தெரியாமல் நம்ம வந்து நம்ம கைப்படும்ல, தெரியாமல் நம்ம பிளைண்ட்லி நம்ம கைப்படுறது, அது க்ரோப் மீனிங் வரும். ஸோ அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறதையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல் அப்க்கு வந்து க்ரோ பண்ணுற மீனிங். ஷி சியூட் ஹர் பாஸ் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப்டர் ஈ ஃபெல் ஹர் அப். அதாவது அவளை வந்து எப்படி சொல்கிறது, தீண்டதகாத வகையில் டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான இதை வந்து அவர் மேலே போட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீல் அப் டு
have the energy to do something. Feel up to means have the energy to do something. I don't feel up to going out tonight because I had a long day at work. I don't feel up to going out tonight because I had a long day at work. Okay, feel up to na energy. I don't feel up to அப்படின்னா எனர்ஜி இல்லை அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிகர் ஆன் மீன்ஸ் எக்ஸெப்ட். ஃபிகர் ஆன் மீன்ஸ் எக்ஸெப்ட். ஃபிகர் ஆன் இந்த மோஸ்ட்லி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபிகர் ஆன், ஃபிகர் அவுட், ஃபிகர் அப் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிகர் ஆன் மீன்ஸ் எக்ஸெப்ட், ஃபிகர் அவுட் மீன்ஸ் சால்வ் சம்திங் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஃபிகர் அவுட் பண்ண என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ண. ஃபிகர் அப் மீன்ஸ் கால்குலேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபிகர் ஆன் மீன்ஸ் எக்ஸெப்ட், figure out means solve something or understand. Figure up means calculate. Where do you figure on living? Figure on living when you move to the USA. Where do you figure on? Where do you figure on living when you move to the USA? ஓகேவா? நீ எங்க இருப்ப? ஓகேவா? நீ எங்க இருப்ப? Where do you figure on living when you இப்போ வந்து யூஎஸ்ஏக்கு மூவ் ஆனா நீ எங்கே இருப்ப அப்படின்ற மீனிங் வருது. இந்த ஃபிகர் ஆன் இப்போ வந்து எக்ஸப்ட் அப்படின்ற மீனிங் இல்லாமல் இன்னொரு மீனிங் இருக்கு. இப்போ வேர் டூ யூ ஃபிகர் ஆன் லிவிங்? ஃபிகர் ஆன் லிவிங் வென் யூ மூவ் டு த யூஎஸ்ஏ அப்படின்னா எங்கே நீ இருப்ப, லைக் எங்கே நீ வசிப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மீனிங்க வரும். ஸோ வேர் டு யூ ஃபிகர் ஆன் லிவிங் வென் யூ மூவ் டு த யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ஃபிகர் அவுட், சால்வ் சம்திங் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஃபைனலி ஃபிகர் த ஜோக் அவுட். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை எவ்ரிபடி வாஸ் லாஃபிங். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் சால்வ் சம்திங் அதுக்கு வந்து ஃபிகர் அவுட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் அப் மீன்ஸ் கால்குலேட். Calculate means I need to figure my expense of before I give you an estimate. Estimate கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபிகர் அப் பண்ணணும், which means calculate பண்ணணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து ஃபால், ஃபீல் அண்ட் ஃபிகர் இது மூணுக்குமே வந்து இருக்க ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த ஃபிகர் ஆன், ஃபிகர் அவுட், ஃபிகர் அப் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இது வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வொக்காபுலரி போவோம். At pains means to try hard to do something. At pains means to try hard to do something. He is at pains for clearing the exam. நம்மளும் இப்போ என்னல இருக்கும், எண்ணத்தில் இருக்கும், அட் பெயின்ஸில் தான் இருக்கும். ஆஸ்பிரன்ஸ் இப்போ நம்ம என்னவா இருக்கும், அட் பெயின்ஸில் இருக்கும். ஓகேவா? எதுக்கு? டு ட்ரை ஹார்ட் டு டூ சம்திங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம்டு. Prevent or hinder the progress of. His brother steamed him at every turn. ஓகேவா? அவங்க பிரதர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஹிண்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், தடைன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஹிண்டர்னா தடை. ஓகேவா? அவங்க பிரதர் தான் வந்து தடையா இருந்திருக்காங்களாம் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும். ஓகேவா? நமக்கு எது தடையா இருக்கும் பாருங்க, நம்மளுக்கு எது வந்து ஸ்டீம்டா இருக்கும் பாருங்க. நமக்கு வந்து நம்ம ஃபோன் ஸ்காலிங், ஓவர் திங்கிங், டைம் வேஸ்டிங் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டு த ஹெல்த் மீன்ஸ் ஆஸ் மச் ஆர் டு த கிரேட்டஸ்ட் டிகிரி பாசிபிள் கம்ப்ளீட்லி. அதாவது வந்து டு த ஹில்ட் அப்படின்னா அட் தி கிரேட்டஸ்ட் இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஐ ட்ரை டு த ஹில்ட் மீன்ஸ் நான் அவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மீனிங். யூ ஆர் இன் திஸ் கெரியர் டு த ஹில்ட். ஓகேவா? யூ ஆர் இன் திஸ், அதாவது அது கிரேட்டஸ்ட் பாசிபிலிட்டி, உன் கெரியர்லேயே இருக்க ஹையஸ்ட் பொசிஷனில் நீ இப்போ இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டு த ஹில்ட். நெக்ஸ்ட் வந்து nascent, coming or having recently came into existence. This law is nascent means இப்போதான் ரீசெண்டாக வந்த லா அப்படின்ற மீனிங். ஓகேவா? nascent means recently. ஓகேவா? ரீசெண்டாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து exaggerate, make a problem, bad situation or negative feeling worse. ஓகேவா? make a problem worse, make a problem even worse. ஓகேவா? This drug exacerbates the pain. Next வந்து precarity, the state of being precarious or uncertain. precarious அதோடைய ரூட் வேர்ட் தான் precarity.
ஓகேவா? இதுலேருந்து வந்த வேர்ட் தான் வந்து ப்ரிகாரியஸ். ஸோ ப்ரிகாரிட்டி மீன்ஸ் அன்சர்டைன். அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட், ஒரு ஸ்டேபிளாக இல்லாததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்சர்டைன் சொல்லுவாங்க. ப்ரிகாரியஸ், ப்ரிகாரிட்டி, அன்சர்டைன். த ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் ப்ரிகாரிட்டி டூ மச். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான சென்டென்ஸை வந்து அவ்வளோ கொடுக்கல, ஸ்டேபிளான தாட்டை வந்து அவ்வளோ கொடுக்கல. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிகாரிட்டியாக இருக்குது அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வந்து ரீகிண்டில், ரீவைவ் மீன்ஸ் புத்துணர்ச்சி பெறது, ஆர் ரொம்ப டல்லாக இருந்திருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது. Our spirits were rekindled by his enthusiasm. Our spirit were revived by his enthusiasm. யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம ஸ்பிரிட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ரீவைவ் ஆகும், அதாவது ரீகிண்டில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து cumulatively in a way that increase in quantity, degree or by force by successive additions. Cumulatively means increase in order. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி, டிகிரி, எனிதிங், அது வந்து ஏதாவது ஆட் அப் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமுலேட்டிவ்லி அப்படின்வாங்க. மைண்ட் ஹேஸ் பிகம் செல்ஃப் ரீப்ரொடியூசிங் த்ரூ மேன்ஸ் கெப்பாசிட்டி. மைண்ட் ஹேஸ் பிகம் self-reproducing through man's capacity to transmit experience and its products cumulatively. ஓகேவா? மைண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு மனிதனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து செல்ஃபாக ரீப்ரொடியூஸ் ஆகி ஒரு 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 டிரான்ஸ்மிட் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணோம். அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் குமுலேட்டிவ்லி, அது வந்து இன்னும் என்ன ஆகும்னா குமுலேட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜிக். இது ஒரு நியூ வேர்ட் தான், எனக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரீஜிக் மீன்ஸ் ஆர்கனைஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்லி, ரீஅரேஞ்ச். ஓகேவா? ப்ளீஸ் ரீஜிக் தீஸ் ஃபைல்ஸ், அதாவது ரீஅரேஞ்ச் பண்ண. ரீஜிக் மீன்ஸ் ரீஅரேஞ்ச். ஓகேவா? ரீஜிக் மீன்ஸ் ரீஅரேஞ்ச். நெக்ஸ்ட் கஷ். Speak or write effusively or with exaggerated enthusiasm. She gushed about that new restaurants. அதாவது வந்து இப்போ நம்ம இன்ஸ்டா ஃபீட்லையோ இல்லை நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, 50 ரூபீஸ்க்கு வந்து 50 ரூபீஸ்க்கே வந்து மீல்ஸ் தராங்க, பிரியாணி தராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு எந்தூசியாசமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஓவர் எந்தூசியாசம். ஓகேவா? எக்ஸாக்ரேட்டட் எந்தூசியாசம், ரொம்ப டூ மச்சா ஹைப் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து என்னன்னா கஷ்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டே 14க்கான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்த இடியம்ஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸுக்கான கொஷின்ஸ், அதாவது ஃபில்லர்ஸ் பார்ப்போம். If you miss regular classes, you may dash in your studies. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான homework. If you miss regular classes, you may dash in your studies. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க வித் மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, after recovering from fever, she did not dash attending the function. ஓகேவா? After recovering from fever, she did not dash attending the function. இதோட ஆப்ஷன்ஸ்ல பார்ப்போம். கெட் ஓவர், ஃபீல் அப் டு, புட் ஆஃப், ரன்னிங் டு, ஃபால் ஆஃப். ஓகேவா? அவள் வந்து ஃபீவர்லேருந்து வந்திருக்கா, அவள் வந்து நாட், அதாவது வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தோ எனர்ஜியோ இல்லை. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த் ஒரு எனர்ஜியை டினோட் பண்ணுறது எதுனா ஃபீல் அப் டு. அதாவது நான் ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கேன், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான எனர்ஜைஸ்டாக இருக்கேன் அப்படின்றது வந்து எது சொல்லணும்னா ஃபீல் அப் டு. நாட் ஃபீல் அப் டு மீன்ஸ் எனக்கு அந்த எனர்ஜி ஆர் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றத மீன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். It took me hours to dash the solution to the puzzle. It took me hours to dash the solution to the puzzle. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். bring about, figure out, come across, hand over, take after. ஸோ இப்போ தான் நம்ம படிச்சதுனால இது நம்ம டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, figure out. Okay, figure out is your answer. It took me hours to figure out the solution. ஓகேவா? ஓகே, இன்னைக்கான ஃபில்லர்ஸும் நம்மளுக்கு முடிஞ்சது, நம்ம செஷனும் எனக்கு முடிஞ்சது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 1 வீக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வொக்காபுலரிஸில், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஆர் நீங்கள் அவங்க சக்ஸஸ்க்காக ஆசைப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம செஷனை அவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களையும் இந்த செஷனை அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களும் நல்லா படிப்பாங்க, நீங்களும் நல்லா படிப்பீங்க. ரிவிஷன் பண்ண உங்களுக்கும் ஒரு பார்ட்னரும் கிடைப்பாங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.